ஒரு வீடியோல வந்து நம்ம வந்து ஒரு வீடியோல வந்து சோகமா உட்காந்துருந்தோம். நான் என்ன நினைச்சேன்னா அந்த வீடியோ கூட தான் சோகமா உட்காந்துருப்போம், அதுக்கு மேல அப்படி இருக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா அந்த சோகம் போய் 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 சிரிப்பு வர ஆரம்பிச்சு, சோகத்திலே சிரிக்க ஆமா, ஆரம்பிச்சிட்டோம். நம்ம என்ன பண்றது? சோகத்துல அழுவ ஆரம்பிச்சிட்டோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு another வீடியோ. நம்ம சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் எல் கிளாசிக்கோ பார்ட் 2 முடிஞ்சிருக்கு. ஸோ வழக்கம் போல் எப்பயும் நடக்கிறது தான். ஸோ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம சிரிச்சுட்டு போயிடணும் போல இனிமேல். அவ்வளவுதான். அவ்வளவுதான், அவரே சொல்லிட்டாரு. நாங்க வந்து மேட்ச் ஜெயிக்கலன்னா அடுத்த சீசன் காம்பினேஷனை பார்த்துட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்க நான் எதுக்கும் பயப்படாதவன், நானே வந்து திணறேன் பாருங்க, திணறேன். என்னடா செய்யறது அப்படின்ட்டு, அது ரொம்ப கஷ்டம். சரி, தலையே சொல்லியாச்சு. தலையே சொல்லியாச்சு. அவரு எல்லாம் வந்து அவர் எப்போ வழக்கம் போல தான். அதாவது அவர் கேப்டனா இருந்தா அந்த ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு ஒரு டீமை ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே எடுத்துட்டு வந்தாங்க. இப்ப ஆடுற டீம் ஒன்று இருக்கு பாரு, பேட்டிங் ஆடுற டீம். இது வந்து அந்த 2 மேட்ச் தோத்தாங்க ஸ்டார்டிங்ல, அப்பயே வந்து எடுத்துட்டு வந்துருக்கணும். அப்ப இந்த மாதிரி ஆடிக்கணும். புலம்புறதுல எனக்கு போட்டியா? எது யாரா அவன்? எனக்கு போட்டியா? புலம்பு வந்துட்டானா? நீயும் புலம்புவியா? நான் புலம்புறேன் பாரு. ஆமா, அதான் அந்த யங் டேலண்ட்ஸ் உள்ள வரும்போது தான் ஒரு எஃபெக்டே வருது. இப்போ நல்லா தெரியுது பாரு. போன மேட்ச் அவன் ஃபர்ஸ்ட் ஒருத்தவன் தான் யங் பிளேயர் வந்து அடிச்சாங்க. இப்போ வந்து இன்னொரு யங் பிளேயர் எடுத்துட்டு வந்து செம்ம டிஃபரன்ஸ், ஸ்கோர் எங்கேயோ தூக்குது. அது இல்லாம வந்து பவர் பிளேல 6 அடிக்கிறாங்க. பவர் பிளேல 6 போகுது, பவர் பிளேல நிறைய பவுண்டரிஸ் போகுது, பவர் பிளேவை கேப்டரைஸ் பண்றாங்க இவனுங்க அந்த யங் பிளேயர்ஸ் இருக்கிறதுனால. ரச்சின் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல இந்த தடவை. ஆனா ஷேக் ரஷீதும் அந்த ஆயுஷ் மாத்திரே பயங்கர. அவன் ஷேக் ரஷீத் கூட ஒன்றும் பண்ணல பெருசா. அந்த 20 பால்ல 19 runs அடிச்சிருக்கான். ஆமா, பட் ஆயுஷ் மாத்திரே வந்து பயங்கரமா பறகுது பால். ஆமா ஆமா, பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் இவனுங்க 2 பேரும் கொஞ்சம் பால் நிறைய வேஸ்ட் பண்ணாங்க. கொஞ்சம் அதுதான் அவரும் சொன்னாரு, நடுவுல கொஞ்சம் இது பண்ணிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். ஆமா ஆமா, அதுதான் அந்த மிடில்ல தான் அவனுங்க விட்டுறானுங்க, மிடில் ஓவர்ஸ்ல. கடைசியில பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டிலே இருக்கானுங்க. சிஎஸ்கே மென்டாலிட்டி அது. மஞ்ச சட்டையை போட்டாலே அந்த இது தானா வந்துரும் போல. எல்லாத்துக்கும் தெரியணும்ல, மூடி மறைச்செல்லாம் வாழ முடியாதுல நீ. சரிதான். பட் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன புரியலன்னா, எதுக்கு அஸ்வின் ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் தடுமாறவா நினைச்சாங்க, ஆனா பட் எதுவும் நடக்கல. இல்ல, அதாவது என்னன்னா அஸ்வின் வந்து விக்கெட் டேக்கர் இல்ல. போன வருஷமும் சரி சீசன்லயும் சரி விக்கெட் டேக்கர்லாம் கிடையாது. விக்கெட்லாம் பெருசா விழ மாட்டுது. சரி, ரன் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம் இருந்தாலும் அப்படின்னா சரி, ஓகே, ரன் கண்ட்ரோல் மட்டும் தான் நமக்கான தேவை. விக்கெட்டு பாரு, இந்த மேட்ச்ல ஒரே ஒரு விக்கெட் தான் போயிருக்கு போறேன். விக்கெட் எடுத்திருந்தாதான் மேட்சை மாறி இருக்கலாம். மற்றபடி அவனுங்க ரொம்ப ஈஸி வின்னு தான் அவனுங்களுக்கு. 16th ஓவர்லயே முடிச்சிட்டாங்க மேட்சை. ஆமா, அது மும்பை கூட இப்போ மறுபடியும் ஃபார்ம் கொண்டு போயிட்டானுங்க பாரு. டேபிள்ல 8 பாயிண்ட் வந்துட்டானுங்க இப்போ. அவனுங்க அதான் அவனுங்க என்ன பண்ணானுங்க, அவனுங்க ஃபர்ஸ்டே இந்த யங் டேலண்ட்ஸ் எல்லாம் இறக்கிட்டாங்க. அங்கதான் அவனுங்க சேஞ்ச் பண்ணி அங்க அவனுங்களோட ஃபார்மே சேஞ்ச் ஆகி இப்போ ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு அவனுங்களுக்கு. இவனுங்க தான் இப்போ இவ்வளவு லேட்டா தான் இந்த மாத்திரம் இந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரானுங்க. இதுக்கு மேல எல்லா மேட்சும். ஆமா, நம்ம பவுலிங்லாம் ரொம்ப 100ஆமதே போட்டு கிழிச்சிட்டானுங்க இந்த மேட்ச். அதான் பால் டர்ன் இல்ல, டியூ வந்துருச்சு. அதுவும் நம்ம இவர் இருக்காரு பத்திரானா,
நான் சொன்னா திட்டுறாங்க, வந்து டிஸ்லைக் போடுறீங்க. சொன்னா கோவம் மட்டும் வருது. ஃபீல்டிங்கை பத்திலாம் சொன்னா இப்ப பாரு. உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வரலாமா, எனக்கு மட்டும் வரக்கூடாதா? எனக்கு வந்தா மட்டும் காமெடியா, மத்தவங்க வந்தா அது வந்து சீரியஸா? அவரு பறக்குறாரு ஃபீல்ட்ல. பால் ஒரு பக்கம் போகும், இவரு ஒரு பக்கம் போவாரு. பவுலிங்கும் பாரு, கிளியும் கிழிச்சு வச்சிருக்கானுங்க பவுலிங்ல. இப்போ வந்து நமக்கு விக்கெட் டேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்சுல் கம்போஜ் வந்து நல்லா போட்டுருந்தான். அவனை உட்கார வச்சுட்டு அஸ்வின் எடுத்துட்டு வந்து தேவையில்லாத வேலை, விக்கெட்டே வரல. அந்த ஜடேஜா விக்கெட் மட்டும் தான் வந்திருக்கு. அவனுங்கடா ஸ்பீடு போனா ஈஸியா தட்டுறானுங்கடா. ரோஹித் சர்மாலாம் சும்மா தட்டுறான், சிக்ஸ் போயிருக்கு. எஜ் வாங்கி ஆமா சிக்ஸ் ஆமா போடுறான். ஆமா, அதுதான் கரெக்டா. இவனுங்க ரோஹித் சர்மா வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லயே முடிச்சாதான். ரோஹித் சர்மா முடிச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் ஓவருக்கு மேல நின்ட்டான்னா அவன் வேற மாதிரி ஆயிடும். மேக்ஸிமம் அந்த பவர் பிளேக்குள்ளேயே அவன் முடியும். அதுவும் அவன் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் எல்லா மேட்சும் ஸ்ட்ரகிள் பண்ணுவான், கண்டிப்பா ஸ்ட்ரகிள் பண்ணி ஆகணும். ஆமா, அப்ப அப்பயே முடிக்கணும் அவனை அவனை. பிடிக்கணும். அப்ப அவன் கான்பிடன்ஸை உடைச்சு முடிக்கணும். இவன் சரி, வேற okay. சூரியகுமார் யாதவ் வேற பயங்கரமா ஆடிடுவான் வந்து. அதான் சொல்ற மாதிரி இது வந்து பவர்ஃபுல்லான டீம். இப்பதான் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல தொடர்பாங்க, ஆனா பவர்ஃபுல்லான டீம் தான். இவங்கிட்ட தோக்கிறது ஓகே, ஒரு தோல்வியா ஆமா வந்துடும். ஆமா, மும்பை வந்து நல்ல டீம். அதனால அது மும்பை வந்து இந்த மாதிரி தான் மறுபடியும் நம்மள மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இப்ப கம்பேக் கொடுக்குறானுங்க. அதனால பரவாயில்ல. அவனுங்க இருக்கானுங்க அப்புறம் இந்த சேவலை தான் போயிட்டு அடிக்கல. சேவல் அடிக்கலன்னா தான் எனக்கு எல்லாம் அவன் டென்ஷன் எப்ப மேட்ச் அடுத்தது அவங்களோட? என்னைக்கு அந்த மறுபடியும் எனக்கு அப்படின்னா கையோட சின்னவனை சேவல் மேட்சா? சேவல் மேட்ச் செக் பண்ணிடுவோம். அடுத்த மேட்ச் வந்து SRHோட 25th ஏப்ரல். அப்புறம் 5 நாள் இவனுக்கு பிரேக்கு வரேன். அதுக்கப்புறம் 30, அதுக்கப்புறம் 30ஆம் தேதி தான் CSK vs பஞ்சாப். அதுக்கப்புறம் 3ஆம் தேதி சேவல் சேவல் vs சென்னை. அங்க அடிக்கணும் அவங்கள. இதுக்கு மேல எல்லா மேட்சும் பண்ணணும். இப்பதான் ஆக்சுவலி வந்து சென்னைக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, இந்த சூடு பிடிக்கிற இது அது இப்பதான் அவங்க ரியலைஸே பண்ணுவாங்க. ஆஹா, எவ்வளவு பெரிய இடத்துல நம்மள தட்டி விட்டுருக்கானுங்க. ஆமா, இருந்து இதே வரலாம்னு சொல்லி இதே சிச்சுவேஷன் தான் வந்து இவனுங்க அப்போ இதுல 2010ல இதே சிச்சுவேஷன் தான் இருந்துச்சு. இருக்க மேட்ச் எல்லாத்தையும் வின் பண்ணோம். எல்லாத்தையும் பண்ணாதான் அடிச்சுட்டு அடிச்சு எல்லாத்தையும் வின் பண்ணி உள்ள போய் கப் அடிச்சாங்க பாப்போம். ஆனா அப்போ டீம் வேற, இப்போ டீம் வேற. இல்ல இப்ப டீம் ஓகே தான், அப்பதான் ஆடுறானுங்களா. அதான் சொல்றேன், இந்த டீம் வந்து அப்ப இருந்திருக்கணும். அப்போ விளாண்டாங்க, இப்ப விளாடுறாங்க, அப்போ விளாண்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு பெரிய இதுல வந்திருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் நீ ஒரு எத்தனை மேட்ச், 6 மேட்ச் சுத்துறாங்களா, அதுல ஒரு 3 மேட்ச் வின் பண்ணிருக்கோம். நீ இந்த மாதிரி டீம் இருந்தா கன்ஃபார்மா வின் பண்ணிருக்கோம். கொஞ்சம் வந்து அந்த அதான் அந்த வின்னிங் காம்பினேஷன்ஸ் வந்து மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அது மாத்தக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அந்த வின்னிங் காம்பினேஷன்ஸை வச்சே தான் ஓட்டணும். நீங்க அதை மாத்தினாதான் பிரச்சனையாகும். அதை மாத்தி நான் வந்து இல்ல நான் அஸ்வினை கொண்டு வரேன் அப்படின்னு கொண்டு வந்தா முடிஞ்சு. தேவையில்லாம அது ஒரு காம்பினேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னா அது தேவையில்லாம மாத்தக்கூடாது. அப்படி இல்ல அதான் அவ்வளவுதான். நம்ம வந்து இதுக்கு மேல வந்து எதிர்பார்க்க முடியாது. அதாவது 100% CSK வரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. இதுக்கு மேல கஷ்டம். நல்ல டீம் இருந்தா சொல்லிடலாம், எல்லா மேட்சும் பண்ண முடியும், சான்ஸ் இருக்குன்னு. ஆனா அந்த டீம் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. ஸோ சில பிளஸ் இருக்கு, நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு. நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே வந்து டெவால் ப்ரூவிஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் ஹிட்டர்ன்றதுனால எனக்கு தெரிஞ்ச அந்த டெவால் ப்ரூவிஸ் தான் எனக்கு தெரிஞ்சு கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்டர், ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு, நல்ல ஒரு எபிலிட்டிஸ் இருக்கு, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காரு, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவரை வந்து இந்த மேட்ச்ல ஆட வச்சிருக்கலான்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஜேமி ஓவர்டனுக்கு பதில் அவர் கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா அவன் மும்பைல இருந்திருக்கான், அந்த ஸ்டேடியம்ல முன்னாடி ஆடி இருக்கான். வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களா பாவிகளா. மேபி வந்து அந்த இப்பதான் வந்திருக்கான், அந்த டீம் கூட கனெக்ஷன் வேணும், டைம் கொஞ்சம் எடுத்துட்டு இது பண்ணுவாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் டீம் கூட அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். பட் நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டா வந்திருக்கு. ஸோ நமக்கு ஒரு நன்றி. நம்மளே சொல்லிக்கிட்டாதான் உண்டு, வேற யாரும் சொல்றதில்ல. ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்ப்போம் guys. மேபி ஹோப்ஃபுல்லி யாருக்கு தெரியும், மேபி எல்லாத்தையும் வின் பண்ணிட்டு போயிட்டு கப்பு அடிச்சானுங்கன்னா சந்தோஷம் தான். அதுதான்டா சென்னை அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே guys, see you guys in the next video. Next
வீடியோனா எந்த வீடியோ வேணா இருக்கலாம். நிறைய கேம் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. கேம்ஸ் நிறைய புது புது கேம்ஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணுறோம். எது நல்லா இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சாம்பார் ஊற்றணுமா? ஒரு கேம் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா மூவ் ஆகுது, நல்ல ஸ்டோரி இருக்குது, அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த கேம் வந்து நீங்கள் நிறைய எதிர்பார்க்கலாம். சூப்பர் மார்க்கெட் கேம் ஏதாவது பார்த்து அதுக்கு ஏதாவது ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா அந்த கேம் மறுபடியும் ஆடுங்க அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். see you guys in the next video. டாடா பை. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. பயமாக இருக்குது. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல.